அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைஹான் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மில்க் சாக்லேட் ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு தாங்க வந்து பார்க்க போகிறோம். டார்க் சாக்லேட் ப்ரௌனி பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மில்க் சாக்லேட் ப்ரௌனி ரொம்பவே வந்து பிடிக்கும். டைரி மில்க் லவராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மில்க் சாக்லேட் ப்ரௌனி வந்து ரொம்பவே வந்து பிடிக்குங்க. நல்ல ஃபர்ஜியாக கிரிங்கிள் டாப்போட நம்ம ப்ரௌனி சூப்பராக இருக்குங்க. வாங்க இந்த ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம 1/2 கிலோ அளவுக்கு வந்து நம்ம மில்க் சாக்லேட் ப்ரௌனி வந்து ரெடி பண்ண போகிறோங்க. அதுக்கான மெஷர்மெண்ட்டு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி எல்லாமே நான் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். மில்க் சாக்லேட் ப்ரௌனி செய்கிறதுக்கு வந்து நான் மில்க் காம்பவுண்ட் வந்து எடுத்திருக்கேங்க. 2M பிராண்டில் வந்து நான் எடுத்திருக்கேன். நான் எப்போவுமே இந்த பிராண்டு தான் வாங்குவேன். நீங்கள் எந்த பிராண்டு வேணாலும் எடுத்துக்கலாம். இதே வந்து நீங்கள் கோவச்சரில் செஞ்சாலும் சரி, இல்லை காம்பவுண்டில் செஞ்சாலும் சரி, இதே மெஷர்மெண்ட்டே எடுத்துக்கோங்க. 180 கிராம் வந்து மில்க் சாக்லேட் வந்து நான் எடுத்திருக்கேங்க. அது கூடவே வந்து 75 கிராம் அளவுக்கு நான் வந்து பட்டர் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து நம்ம மெல்ட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். டபுள் பாயிலிங் மெத்தடுனா எப்படிங்கிறத வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரௌனி வீடியோ போட்டிருக்கோங்க. அதுலேயே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் பார்க்காதவங்களா இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரெசிபி வீடியோவை வந்து பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு பவுலில் வந்து 2 முட்டை வந்து நான் உடச்சி ஊற்றிக்கிறேங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம பவுடர் சுகர் வந்து சேர்த்துக்கிறோங்க. பவுட்ரு சுகர் வந்து நான் 75 கிராம்ஸ் வந்து எடுத்திருக்கேங்க. பவுட்ரு சுகர் ஆனதுக்கு பிறகு அளந்து எடுத்துக்கோங்க. சுகருக்கு பதிலாக நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து நமக்கு சுகர் கரையிற அளவுக்கு வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கிறணும். இப்போ இதில் வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து சாக்லேட்டும் பட்டரும் வந்து நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோங்க. அது ஆறுனதுக்கு பிறகு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சூடோடு சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் ஆறுனதுக்கு பிறகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது ரெண்டும் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரௌனி செய்கிறதுக்கு வந்து எலக்ட்ரிக் பீட்டர்லாம் வந்து தேவையில்லைங்க. நமக்கு இந்த மாதிரி எக் பீட்டரே போதும். இது நல்லா ரெண்டையும் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இப்போ இது மாதிரி ஒரு சல்லடை வச்சுட்டு மைதா மாவு வந்து நான் 60 கிராம் அளவுக்கு வந்து எடுத்துக்கிறேங்க. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டோடு செய்யுங்க, உங்களுக்கு ப்ரௌனி வந்து சூப்பராக வரும். இதில் சிட்டி அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சேர்க்க மறந்துட்டேன், அதுக்கு பிறகு இப்போ நான் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நீங்கள் பீட்ரு வச்சும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஹார்டாக வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு மில்க் சாக்லேட் ப்ரௌனி வந்து உங்களுக்கு நல்லா பஃபியாக நல்லா சூயியாக இருக்காதுங்க. ரொம்ப ஹார்டாக மிக்ஸ் பண்ணாமல் நல்லா வந்து சாஃப்டாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டும் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. ரொம்ப நேரமும் நம்ம ப்ரௌனியை மிக்ஸ் பண்ணக்கூடாது, 2 கலக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணாலே போதும். இப்போ 7 இன்ச் டின்னில் வந்து நான் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுருக்கேங்க. அதில் வந்து நம்ம இப்போ ப்ரௌனி பேட்டரை வந்து சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ ப்ரௌனி செய்கிறதுக்கு வந்து நமக்கு 7 இன்ச் டின் வந்து நமக்கு ஓகேவாக இருக்குங்க. நான் எப்போவுமே 1/2 கிலோ ப்ரௌனி செய்கிறதா இருந்தால் நான் இந்த டின் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். எனக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பேட்டரி எல்லாமே வந்து நம்ம சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு நம்ம வந்து லைட்டாக டேப் பண்ணி விட்டுறலாம், நமக்கு ஏர் பபிள்ஸ்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிற அளவுக்கு. இப்போ இதில் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டிக்கு வச்சு நம்ம நல்லா வந்து டூத் பிக் வச்சோ ஸ்டிக் வச்சோ நீங்கள் வந்து ஃபுல்லாக ஏர் பபிள்ஸை ரிலீஸ் பண்ணி விடுங்க. ஓரங்கள்லாம் வந்து நமக்கு ஈஸியாக ரிலீஸ் ஆகாதுங்க. அந்த இடத்துல நல்லாவே வந்து ஸ்டிக் வச்சு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நமக்கு விருப்பமான டாப்பிங்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து ஒயிட் சாக்கோ சிப்ஸும் டார்க் சாக்கோ சிப்ஸும் வந்து நான் சேர்த்துருக்கேன். நான் இது எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து ஓடிஜி வந்து நான் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 30 to 40 மினிட்ஸ் வந்து நமக்கு பேக்கிங் டைம் ஆகும். ஒவ்வொரு ஓடிஜிக்கும் மாறுபடுங்க. உங்கள் ஓடிஜிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு நல்லா பேக் ஆகி நான் நல்லா ஆறுனதுக்கு பிறகு தாங்க வந்து டிமோல்ட் பண்ணுறேன். எப்போவுமே நம்ம பேக் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் இல்லாட்டி 1 ஹவர் வந்து நம்ம நல்லா ஆற விட்டுறணும். ஆறுனதுக்கு பிறகு தான் வந்து நம்ம டிமோல்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு பீசஸ் எல்லாமே வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வரும். நம்ம ப்ரௌனி வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நல்ல கிரிங்கிள் டாப்போடு இருக்குங்க. இப்போ இதை வந்து நல்லா ஆறுனதுக்கு பிறகு நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். நமக்கு எந்த மாதிரி நீங்கள் கட்டிங்கில் கொடுக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 9 பீசஸ் வர்ற மாதிரி வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. இப்போ நான் ஒரு ப்ரௌனி எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்ல கிரிங்கிள் டாப்போடு நமக்கு சூயியாக வந்து நமக்கு சூப்பராக வந்து ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சிங்க. மில்க் சாக்லேட் ப்ரௌனி ரொம்பவே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட வந்து நமக்கு பார்ச்மெண்ட் பேப்பரில் ஒட்டவே இல்லை பாருங்கள். நமக்கு பர்ஃபெக்டாக வந்து நமக்கு கிரிங்கிள் டாப்போடு வந்து நமக்கு மில்க் சாக்லேட் ப்ரௌனி வந்து ரெடி ஆகிருக்கு. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை நம்மளோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் புது புது பேக்கிங் ரெசிபியெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புறேங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் புது புது ரெசிபியோடு நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.